அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை திருநாட்டின் மடுல்போவை கிராமம். ஆம், சபர்கமுவ மாகாணத்தில் கேகாலை மாவட்டத்தில் மாவனல்ல பிரதேச செயலாளர் பிரிவில் ஹெம்மாத்துகம பகுதியில் அமைந்திருக்கும் வரலாற்று தொன்மை வாய்ந்த ஒரு கிராமமே மடுல்போவை கிராமமாகும். சபர்கமுவ மத்திய மாகாணங்களின் எல்லைக்கோட்டை அண்டி இருபுறமும் அழகிய மலைகளால் சூழப்பட்டு மலைநாட்டின் நுழைவாயிலில் எமது மடுல்போவை கிராமம் அமைந்திருக்கிறது. மாவனல்ல, ஹெம்மாத்தகம, கம்பளை பிரதான வீதி எமது கிராமத்தை ஊடர்த்திச் செல்வதோடு இக்கிராமத்தினூடாக செல்லும் குடாஓயா என்ற சிற்றாறு இக்கிராமத்துக்கு மேலும் அழகை தருகின்றது. எமது மடுல்போவை கிராமம் சுமார் 800 குடும்பங்களையும் 2750 பேர் சனத்தொகையும் கொண்ட ஒரு கிராமமாகும். ஒரு கிராமத்தின் இரு கண்களான ஜாமியுல் ஹசனாத் ஜும்மா மஸ்ஜிதும் பாதிபியா மகா வித்தியாலயமும் அருகருகே காணப்படுவது எமது முன்னோர்கள் கல்விக்கும் ஆத்மீகத்துக்கும் வழங்கிய முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. அத்துடன் எமது கிராமத்தின் நுழைவாயிலில் சுமார் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஜஹ்ரியா அரபிக் கல்லூரி சிறப்பாக இயங்கி வருகின்றது. அதில் அகில இலங்கை ஜமீத்துல் சபையின் ஹெம்மாத்துகம கிளையின் தலைமையக காரியாலயமும் இயங்கி வருவது கிராமத்துக்கு மேலும் பெருமை சேர்க்கின்றது. கௌரவத்துக்கும் மதிப்புக்கும் உரிய மடுல்போவை ஜமாத்தார்களே, கடந்த 3 வருட காலமாக இயங்கி வந்த எமது நிர்வாகம் இன்ஷா அல்லாஹ் 2026/8/11 நிறைவடைகின்ற இவ்வேளையில் 3 வருட காலப்பகுதிக்கான மகாசபை கூட்ட அறிக்கையை சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். பிளான் டு வேக், வேக் டு பிளான் என்ற அடிப்படையில் எமது நிர்வாகம் 3 வருடத்துக்கான திட்டமிடல் ஒன்றை மேற்கொண்டு அதற்கமைய செயற்பட்டது. அதன் அடிப்படையில் கீழ்வரும் திட்டங்கள் வகுக்கப்பட்டது. முதலாவது, நிர்வாக கட்டமைப்பு. 3 பகுதிக்குமான பகுதி தலைவர்கள் நியமித்தல். வரியாளர்களை நிர்வாகிகளுக்கு இடையில் பிரித்தல். வரியை சரியாக சேகரிக்க ஏற்பாடு செய்தல். முழு ஊருக்குமான வாட்ஸ்அப் குரூப் ஒன்றை ஏற்படுத்தி ஊரை ஒன்றிணைத்தல். ஊரில் உள்ள அனைத்து அமைப்புகளையும் ஒன்றிணைத்து ஊரின் முன்னேற்றத்துக்காக வேலை செய்தல். நீதி ஆலோசனை குழுவின் உதவியுடன் யாப்பு ஒன்றை உருவாக்குதல். உலமாக்களின் சங்கம் ஒன்றை உருவாக்குதல். இரண்டாவதாக, மஸ்ஜிதின் வருமானத்தை அதிகரிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தல். மஸ்ஜிதுக்கு சொந்தமான காணிகளில் பயிரிடுவதன் மூலம் வருமானத்துக்கான ஏற்பாட்டை செய்தல். ஓலானை தக்கியாவின் மேல் மாடியின் பகுதி நேர வகுப்புகளை ஏற்பாடு செய்து வருமானத்தை பெறல். மூன்றாவது, மஸ்ஜிதின் சுற்றுச்சூழல் அபிவிருத்தி. இன்டர்லாக் பள்ளியை சுற்றி வர பார்க்கிங், சிட்டிங் ஏரியா மற்றும் மஸ்ஜிதின் கூரையை புனரமைத்து அதில் சோலார் பொருத்துவதன் மூலம் வருமானம் ஈட்டல். மினாராவை கட்டுதல். மதரசா கட்டடத்தை புனரமைத்தல். மஸ்ஜிதின் பிரதான நுழைவாயில் கேட் ஒன்றை அமைத்தல். அடுத்து, ஊர் மக்களின் ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கான ஏற்பாடுகள். மிகச்சிறப்பான ஒரு குர்ஆன் மதரசா ஒன்றை நிறுவுதல். ஒவ்வொரு வயதெல்லைக்கும் ஏற்றாற்போல் மார்க்க விழுமியங்களை கற்றுக் கொடுத்தல். அடுத்து, கல்வியை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள். கல்விக்குழுவின் செயற்பாடுகளை மேம்படுத்தல். அடுத்து, சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள். MFPC மூலம் சுகாதார ஒழுங்குகளை ஊக்குவித்தல். குப்பைகளை அப்புறப்படுத்துவதற்கான முறையான திட்டம். அடுத்து, பொருளாதாரம். ஜகாத், சதக்கா, பைத்துல்மால் போன்றவற்றை இன்னும் பல புதிய திட்டங்களோடு முன்னெடுத்தல். தொழில் வாய்ப்புக்கான முயற்சிகளை செய்தல். பெரிய கைத்தொழில்களை எமது ஊருக்கு கொண்டு வருதல். பெண்களுக்கான வீட்டு கைத்தொழில்களுக்கான ஏஜி ஆஃபீஸ் உடன் தொடர்பு கொண்டு அமைப்பொன்றை ஏற்படுத்துதல். திட்டத்தில் எதனை முற்படுத்த வேண்டும் என்ற ஃபிக்ஹுல் அவுலவியாத் சட்ட அடிப்படையில் செயற்பாடுகளை முன்னுரிமைப்படுத்தி செயற்திட்டங்களை மேற்கொண்டோம். எமது நிர்வாகத்தின் மூலம் இக்கால எல்லைக்குள் மேற்கொள்ளப்பட்ட மிக முக்கியமான வேலைகளின் பட்டியல் கீழ்வருமாறு. அபிவிருத்தி.
மதரசத்துல் ஹைரியாவின் முகப்பு பச்சை நிற தல் மூலம் மறைக்கப்பட்டு பிரத்யேக கொங்கிரீட் பாதை அமைக்கப்பட்டது. எம்சி அமைப்பின் உதவியுடன் பெரிய பள்ளிவாயலின் உட்பகுதியும் ஓலான தக்கியாவின் உட்பகுதியும் காப்பெட் இடப்பட்டது. கஞ்சி காய்க்கும் அறை, களஞ்சிய சாலை முழுமையாக கப்பராது பூசப்பட்டு அவ்வறையின் ஏனைய பகுதிகள் இரும்பு தல் அடிக்கப்பட்டது. அதன் இரு கதவுகளுக்குமான கேட்டுகளும் அடிக்கப்பட்டன. கஞ்சி காய்க்கும் இடத்துக்கான பாதை கொங்கிரீட் செய்து புனரமைக்கப்பட்டது. பள்ளிவாயலுக்கான மீடியா யூனிட்டின் தேவையினை உணர்ந்து பிரத்யேக மீடியா யூனிட் ஒன்றை நிறுவி அதன் மூலம் மஸ்ஜிதில் மேற்கொள்ளப்படும் விசேட நிகழ்ச்சிகள், குத்துபா பிரசங்கங்கள், சமூக ஊடகங்கள் ஊடாக ஊர் மக்களை சென்றடைவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. குத்துபா பிரசங்கம் சமூக ஊடகம் ஊடாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. எதிர்காலத்தில் குளிரூட்டி ஏசியினை பொருத்தும் நோக்கில் பெரிய பள்ளிவாயலின் உட்பகுதி நுழைவாயில் டெம்பர்ட் கிளாஸ் மூலம் பூரணமாக மறைக்கப்பட்டதோடு பெரிய பள்ளிவாயலின் நீண்ட நாள் தேவையாக இருந்த ஜன்னல்களின் மேற்பகுதி ஆர்ச் கண்ணாடி மூலம் மறைக்கப்பட்டது. உல்ஹியாவுக்கு மாடு அறுப்பதற்கான இடம் பூரணமாக புனரமைக்கப்பட்டு இருபுறமும் கேட் இடப்பட்டு கூரையின் ஒரு பகுதி சீரமைக்கப்பட்டது. மேல்மாடி கழிவறை புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு கதவுகள் இடப்பட்டதோடு பெண்கள் தொழுகை அறையின் கதவுகள் பொருத்தப்பட்டது. உலு செய்யப்படும் இடத்திலிருந்து நீர் வெளியேறுவதற்கான ஏற்பாடு மிக ஒழுங்கான முறையில் சரி செய்யப்பட்டது. பெரிய பள்ளிவாயலின் ஒளிபெருக்கி அமைப்பு முழுமையாக சீர் செய்யப்பட்டது. பள்ளிவாயலுக்கான நீர் வடிகால் அமைப்பின் ஒரு பகுதியாக குழாய் கிணறு பூரணமாக புனர்நிர்மாணம் செய்யப்பட்டது மற்றும் சிசிடிவி கேமரா தொகுதி பழுது பார்க்கப்பட்டது. கஞ்சி காய்க்கும் போது வெளியேறும் நீர் செல்வதற்கான முறையான வடிகால் அமைப்பு திட்டம் மேற்கொள்ளப்பட்டது. பெரிய பள்ளிவாயலில் மாஸ்டர் பிளான் தகுதி வாய்ந்த பொறியியலாளர் ஒருவரால் ஒழுங்கு செய்யப்பட்டது. பெரிய பள்ளிவாயலின் கீழ் இயங்கும் தக்கியாக்களின் ஒன்றான உபஹதனிய தக்கியாவுக்கு கூரை புனர்நிர்மாணம் செய்யப்பட்டது. ஓலான தக்கியாவின் மேல் மாடியிலிருந்து நீர் கசிதல் பிரச்சினைக்கு தீர்வாக மேல் மாடி முறையாக மீண்டும் கொங்கிரீட் இடப்பட்டது. முச்சக்கர வண்டி உரிமையாளர் சங்க அனுசரணையுடன் ஓலான தக்கியாவுக்கான தொழுகை நேரசூசி அமைக்கப்பட்டது. பெரிய பள்ளிவாயலில் வெள்ளியன்று பணச்சேகரிப்பை பதிவதற்கான பலகை இடப்பட்டது. தில்கஹதனிய தக்கியாவுக்கான மேல்மாடி ஜன்னல் சுமார் 2,25,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டது. தில்கஹதனிய தக்கியாவின் மேல் மாடியில் மழைநீர் வடிவதற்கான பட்டை முறை சீர் செய்யப்பட்டது. தில்கஹதனிய தக்கியாவுக்கான ஓட்ட மோட்டார் கொள்வன செய்யப்பட்டது. எமது மஸ்ஜிதின் கீழ் இயங்குகின்ற தில்கஹதனிய மஸ்ஜிதின் மிக மிக அவசியமான அபிவிருத்தி பணிகள் நிர்வாகத்தின் ஆலோசனையிலும் மேற்பார்வையிலும் சிறப்பான முறையில் செய்து முடிக்கப்பட்டுள்ளது. ஜனாசா உணவுச் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு அவர்கள் மூலம் அதற்கான சமையல் அறையும் அமைக்கப்பட்டது. பள்ளியின் சூழலை அழகுபடுத்தும் நோக்கிலும் பள்ளியின் முற்றவெளி மழை காலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதாலும் இன்டர்லாக் செயற்திட்டம் மேற்கொள்ளப்பட்டது. ஓலான தக்கியாவானது பிரயாணிகளின் தொழுகைக்காக இரவு 9 மணி வரை திறந்து வைக்கும் திட்டம் அமுல்படுத்தப்பட்டது. ஓலான தக்கியாவின் கழிவறை வடிகால் அமைப்பு சுமார் 65,000 ரூபாய் செலவில் முறையாக புனர்நிர்மாணம் செய்யப்பட்டது. ஓலான தக்கியாவின் பேமெண்ட் பெரிதாக்கப்பட்டு கொங்கிரீட் இடப்பட்டது. 3 பள்ளிகளிலும் மஸ்ஜிதின் சட்டத்திட்டங்கள் செயற்பாடுகள் அடங்கிய பேனர் காட்சிப்படுத்தப்பட்டது. முழு ஊர் மக்களின் தகவல்களையும் ஒன்று திரட்டும் திட்டமான டிஜிட்டல் சிஸ்டம் சுமார் 1,60,000 செலவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பள்ளியில் தொழுகை மேற்கொள்ளும் போது இடைஞ்சல் ஏற்படாத வண்ணம் இருக்க சுத்ரா பலகை அடிக்கப்பட்டது. வருமானம் மௌலானா தோட்டம் பூரணமாக செப்பனிடப்பட்டு வல்லப்பட்டை மரநடுகை மேற்கொள்ளப்பட்டது. கம்பி கொட்டுவ தோட்டம் வருமானம் ஈட்டும் நோக்கில் துப்புரவு செய்யப்பட்டு வேலியிடப்பட்டு வாழை நடுகை மேற்கொள்ளப்பட்டது. ஓலான தக்கியாவின் மேல் மாடியில் வருமானம் பெறும் நோக்கில் கதிரை மேசைகள் அடிக்கப்பட்டு மேலதிக வகுப்பிற்காக வழங்கப்பட்டது.
அதன் மூலம் இன்று வரை மாதம் பள்ளிக்கான வருமானம் பெறப்படுகிறது. தெல்காதனிய பகுதியில் பள்ளிக்காக வகுப் செய்யப்பட்ட கடை வாடகைக்கு விடப்பட்டு பள்ளிக்கு வருமானம் பெறும் வழிமுறை செய்யப்பட்டது. இந்த கடைக்காக முழுமையாக உதவி ஒத்தாசை செய்தவர்கள் எமது கிராமத்தைச் சேர்ந்த அல்ஹாஜ் உவைஸ் குடும்பம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். பள்ளியின் தோட்டங்களில் விளையும் விளைச்சல்களான மாங்காய், தேங்காய், வாழை போன்றவற்றை பள்ளியின் வளாகத்திலேயே விற்பனை செய்து வருமானம் ஈட்டும் வழிமுறை மேற்கொள்ளப்பட்டது. கல்வி சாதாரணதர மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்காக தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டோ பிரத்யேக வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. தொடர்ந்தும் அந்த வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. இந்த செயற்பாட்டுக்கு முழுமையான அனுசரணையை வழங்கியவர்களும் வழங்கிக் கொண்டிருப்பவர்களும் MBQ கட்டார் அமைப்பு என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். திட்டமிடல், கேட், இன்டர்லாக், மினாரா என்பவற்றோடு கூரை முறைக்கான பிளான் பொறியியலாளர் மூலம் பெறப்பட்டன. ஆன்மீகம், ஊர் ஜமாத்தினர் மற்றும் MBQ அமைப்பின் அனுசரணையுடன் நீண்டகால தேவையாக காணப்பட்ட சிறுவர்களுக்கான அல் குர்ஆன் மதர்சா நவீன பாடத்திட்டத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது. ஊரின் பாரிய தேவையாக காணப்பட்ட பகுதி நேர ஹிஃபில் மற்றும் ஷரியா மதர்சாக்கள் மர்ஹூம் சலீம் ஆலிம் குடும்பத்தினரின் பூரண அனுசரணையுடன் ஆரம்பிக்கப்பட்டது. பெண்களுக்கான ஷரியா மதர்சாவின் தேவைப்பாட்டை உணர்ந்ததன் காரணமாக பகுதி நேர பெண்கள் ஷரியா பிரிவும் ஆரம்பிக்கப்பட்டது. நிர்வாக காலப்பகுதியில் இரண்டாவது முறையாகவும் புனித ரமலானில் தரம் 10 மாணவர்களுக்கான 3 நாள் வதிவிட முகாம் MBQ அமைப்பின் அனுசரணையுடன் மேற்கொள்ளப்பட்டது. சிறுவர்கள் மாணவர்கள் ஜும்மாவுக்கு நேரகாலத்துடன் வருவதற்காகவும் குத்துபா பிரசங்கத்தை முழுமையாக அவதானிப்பதற்காகவும் குத்துபா கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அஹதியா மார்க்க பாடசாலையின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக நிர்வாகத்தின் பூரண முயற்சியுடன் புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டு வழிகாட்டப்பட்டது. மதரசத்துல் ஹைரியாவின் சிறுவர்கள் கொத்மலை FM வானொலி சேவைக்கு நிகழ்ச்சிக்காக அழைத்து செல்லப்பட்டனர். எமது பகுதி நேர ஹிஃபில் மதர்சாவின் மாணவர்கள் மஸ்ஜித் நிர்வாகத்தின் மூலமும் ஹிஃபில் மதர்சா நிர்வாகம் மூலமும் குர்ஆன் மரண போட்டியில் பங்கு கொள்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் பெரிய அடைவாக சபரகமுவ மாகாணத்தில் 1, 2 இடங்களை எமது பகுதி நேர மாணவர்கள் பெற்றமை சிறப்புக்குரிய நிகழ்வாகும். டிவி புரோகிராம், வசந்தம் தொலைக்காட்சி மூலம் எமது ஊர் மற்றும் பள்ளி தொடர்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. பாடசாலை பிரதான தூண்களில் ஒன்றான பாடசாலையின் அபிவிருத்தி மற்றும் ஏனைய செயற்பாடுகளில் நிர்வாகம் பங்கு கொண்டமை. மீடியா யூனிட் MBQ அமைப்பின் பூரண அனுசரணையுடன் ஜாமில் ஹஸ்னாத் மீடியா பகுதிக்கு சுமார் 1,50,000 ரூபாய் பெறுமதியான தொலைபேசி மற்றும் ஏனைய தொழில்நுட்ப சாதனங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட்டது. ஜாமில் ஹஸ்னாத் மீடியா பகுதி மூலம் எமது குத்துபாக்கள் மற்றும் இதர விசேட நிகழ்ச்சிகள் சமூக ஊடகங்கள் மூலம் நேரலையாக பதிவேற்றம் செய்யப்பட்டும் அமுல்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் எமது ஜமாத்தை சேர்ந்த வெளியூரில் வாழும் ஜமாத்தினர், வெளிநாடுகளில் வாழும் ஜமாத்தினர் எமது இந்த நிகழ்வுகள் மூலம் பயன்பெறும் சந்தர்ப்பமாக இவை அமைந்தன. நீதி விசாரணைகளின் போது மிகவும் நீதமாக ஆராய்ந்து தீர்வுகள் வழங்கப்பட்டன. உல்ஹியா முதன்முறையாக கூட்டு உல்ஹியா பணவைப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் மூலம் சுமார் 35 பேர் புதிதாக பங்குதாரர்களாக உள்வாங்கப்பட்டனர். தித்வா புயலும் மழையும் இலங்கையை பேரழிவினால் பாதித்த தித்வா அனர்த்தத்தின் போது நிர்வாகம் 3 செயற்பாடுகளை மேற்கொண்டன. 1. எமது ஜமாத்தினருக்கான உதவி. தித்வாவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக உணவுப் பொதி வழங்கப்பட்டது. தித்வாவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சங்கங்கள் மற்றும் ஊர் ஜமாத்தினரின் உதவியுடன் துப்புரவு செய்யும் பணிகளை மேற்கொண்டோம். தித்வாவினால் பாதிக்கப்பட்ட எமது ஜமாத்தினருக்கு நிதியுதவிகள் மேற்கொள்ளப்பட்டமை. வெளியூருக்கான உதவி. தித்வாவினால் பாதிக்கப்பட்ட எமது அயல் கிராமமான கம்பளை மக்களுக்கு உடலாலும் பணத்தாலும் உதவிகள் மேற்கொள்ளப்பட்டன. சுமார் 70க்கும் அதிகமான எமது ஜமாத்தினர் அங்கு சென்று கள வேலைகளை மேற்கொண்டனர்.
ஹெம்மாதகம மஸ்ஜித் சம்மேளனத்துடன் தொடர்பு கொண்டு சுமார் 4 லட்சம் ரூபாய் பெறுமதியான உணவுப் பொதிகள் வெளியூர் மக்களுக்கு வழங்கப்பட்டது. எமது ஜாமியுல் ஹஸ்னாத் ஜும்மா மஸ்ஜித் நிர்வாகத்தின் கீழ் நீண்ட காலமாக இயங்கி வருகின்ற பைத்து ஜக்காத் நிறுவனம் அண்மையில் ஒரு மகத்தான பணியை நிறைவு செய்தது. ஒரு இளம் விதவையும் 3 அனாதை பிள்ளைகளும் வீடு இல்லாமல் அவதிப்பட்ட போது அந்த குடும்பத்தின் காணியில் அவர்களுடைய குடும்பத்தின் உதவியுடனும் தனவந்தர்களின் உதவியுடனும் சிறப்பான முறையில் ஒரு வீட்டை கட்டி தற்பொழுது முடியும் தருவாயில் காணப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இவ்வாறு சிறப்பாக இயங்கி வந்த எமது நிர்வாகம் 8ஆம் மாதம் 11ஆம் திகதியுடன் நிறைவு பெறுகின்ற இந்த வேளையில் எமது நிர்வாகத்தின் எதிர்கால திட்டங்களாக பின்வரும் 2 விடயங்களை முக்கியமாக முன்மொழிகின்றோம். மஸ்ஜித் கூரையை திட்டமிட்டபடி செய்து முடித்தல், மினாராவின் வேலைகளை பூர்ணப்படுத்தல். இவற்றை செய்து முடிக்க புதிய நிர்வாகத்துக்கு ஆலோசனை வழங்குகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.